நியூஸ் திருப்பூர். நாளாக திருப்பூர் நஞ்சப்பா பள்ளி சாலை நாசமாய் போய்கொண்டிருக்கிறது. நடைபாதைகள் நடப்பதற்கு அல்ல, வியாபாரத்திற்கு மட்டுமே என்று அங்குள்ளவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தொடர்ந்து நடைபாதை ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டேதான் இருக்கிறது. சென்ற வாரம் கூட நடைபாதை கடை ஒன்று புதிதாக உருவாக பொதுமக்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் தெரிவிக்க அது தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் இந்த ஆக்கிரமிப்பு தொடர்வதற்கு காரணமும் அதிகாரிகள்தான். ஏனென்றால் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையினரும் எவ்விதமான நடவடிக்கையும் காட்டுவதில்லை. வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றால் கோடிக்கணக்கில் வரி செலுத்தும் ராயபுரம் பொதுமக்களின் நலன் பற்றி யாருமே கருத்தில் கொள்வதில்லையே. அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவர்களின் அட்டகாசம் தாங்க முடிவதில்லை. இருசக்கர வாகனத்தில் கூட பயணிக்க முடியாது. ஒருபுறம் அரசியல்வாதிகளின் ஆதரவு, மறுபுறம் எதையும் கண்டுகொள்ளாத மாநகராட்சி அதிகாரிகள். வருமானம் வரும் வேலைகளை மட்டுமே அதிகாரிகள் பார்ப்பதால் ஆக்கிரமிப்புகளை அலட்சியப்படுத்துகிறார்கள். மக்கள் சாலைகளில் இறங்கி மாற்றத்தை உருவாக்க முயன்றால் சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும் என்று ஏன் இவர்கள் புரிந்து கொள்வதில்லை? புகார் கடிதங்கள் எழுதி மனமும் கையும் புண்ணானதுதான் மிச்சம். நியூஸ் திருப்பூர்.